ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று பார்க்க வேண்டிய ஸ்லோகம் ஸ்வாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா பார்க்க வேண்டும். நாளை தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா ஸ்ரீவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞான ஜ்ஞேய ஸ்வரூபிணி யோனிமுத்ரா திரிகண்டேஷி திரிகுணாம்பா திரிகோணகா அனகாத்புத சாரித்ரா வாஞ்சிதாத்த பிரதாயினி. இன்று பார்க்க வேண்டிய ஸ்லோகம் திரிபுரா ஸ்ரீவசங்கரி என்றால் திரிபுரா ஸ்ரீயை தன் வசப்படுத்தி வைத்திருப்பவள் அம்பாள். திரிபுரா ஸ்ரீ வசங்கரி என்றால் என்ன என்றால் திரிபுரா ஸ்ரீயை தன் வசப்படுத்தி வைத்திருப்பவள் அம்பாள். அடுத்து இன்று பார்க்க வேண்டிய ஸ்லோகம் ஸ்வாசின்யர்ச்சன பிரீதா. நாம் ஏற்கனவே சுவாசினிக்கு என்ன பொருள் என்பதை பார்த்திருக்கிறோம். ஆகவே கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்வாழ்வு வாழல் என்ற பொருள் விளக்கம் வகையில் அந்த வகையில் சுவாசினிகளின் ஆராதனையால் மகிழ்வடைகிறவள் அம்பாள். கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்வாழ்வு வாழல் என்ற கருத்திற்கேற்ப சுவாசினிகளின் ஆராதனையால் மகிழ்வடைகிறவள் அம்பாள். சுவாசின்யர்ச்சன பிரீதா. சோபனா சுத்தமானசா. சுத்தமானசா நாம் பார்த்திருக்கிறோம். தூய உள்ளம் படைத்தவள் அம்பாள். சோபனா என்றால் அழகோடு கூடிய தெய்வீகத்தை நிறை நிலையில் உடைத்திருப்பவள். அழகோடு கூடிய தெய்வீகத்தை நிறைநிலையில் உடைத்திருப்பவள் அம்பாள். சுத்தமானசா என்றால் தூய உள்ளம் படைத்தவள். பிந்து தர்ப்பண சந்துஷ்டா. நல்ல பொருள் பிறர் நலனுக்காக படைக்கப்படும் செயலால் மகிழ்வடைபவள். நல்ல பொருள் பிறர் நலனுக்காக படைக்கப்படும் செயலால் மகிழ்வடைபவள். அடுத்தது பூர்வஜா என்றால் எல்லாவற்றுக்கும் முன்பு தோன்றியவள். எல்லாவற்றுக்கும் முன்பு தோன்றியவள் அம்பாள். திரிபுராம்பிகா என்றால் மூன்று சரீரங்கள் மயமானவள். மூன்று சரீரங்கள் மயமானவள். இன்று பார்த்த ஸ்லோகம் ஸ்வாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா. மீதி நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.